இன்றைக்கி டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஹார்டி பாய்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. ஸோ டபிள்யூபிலேருந்து டிஎன்ஏக்கு போனதுக்கப்புறமா இவங்க டிஎன்ஏல வின் பண்ண செகண்ட் டைப்பின் டைட்டில் இது. இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. அந்த இடத்துக்கு புல்லிரே வந்திருந்தார். புல்லிரே என்ன சொல்கிறாருன்னா, கிரேட்டஸ்ட் எவர் ரெஸ்லிங் மேட்சஸ் நிறைய இருக்குது, அதே மாதிரி டட்லி பாய்ஸ் ஆகிய நாங்கள் கிரேட்டஸ்ட் எவர் மேட்ச்னு சொல்லும்போது உங்கள் கூட விளையாடின மேட்ச் தான். எஸ், டட்லி பாய்ஸ் வெர்சஸ் ஹார்டி பாய்ஸ் அந்த லேடர் மேட்ச்லாம் மறக்க முடியுமா? ஸோ எங்களுக்கு கடைசியாக ஒரு மேட்ச் வேணும். ஸோ இந்த டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் நமக்குள்ளே கடைசியாக ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வாவ் கைஸ், இந்த மேட்ச் அக்டோபர் மாதம் நடக்க போகுது. இன்னும் நாட்கள் அதிகமாக தான் இருக்குது. அந்த மேட்சுக்கான ஃபியூடை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கைஸ், அக்டோபர் மாதம் ஒரு தரமான சம்பவம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள டேபிள்ஸ் மேட்ச்சு அண்ட் குறிப்பாக லேடர்ஸ் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ரீக்ரியேட் நடக்க போகுது. அன்னைக்கு டிஎனுடைய சாம்லஸிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்திருந்தார். ஏஜே ஸ்டைலுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிற இடம் கேட்டிங்கன்னா டிஎன்ஏ தான். ஏன்னா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியிலேருந்து தான் இவ்வளோ பெரிய ஆளாக ஏஜே ஸ்டைல் வந்திருக்காரு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை ஃபேன்ஸ் பல பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்த்தாங்க. அவர் வரவும் செஞ்சார். செத்ரோன்ஸுக்கு சமீபத்தில் இன்ஜுரி ஆனது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறமா அவரை பற்றின எந்த விதமான மெடிக்கல் அப்டேட்டும் கிடைக்கல. சமீபத்தில் செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா வாக்கர் பண்ண ஒரு வீடியோ கிடச்சிருக்குது. ஸோ அதில் பாருங்கள், நம்ம செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிபட்ட இடத்துல ஒரு ஊண்டுகோல், நம்ம நார்மலாக வாக்கர் இருக்குல்ல, அந்த மாதிரி 2 சைடும் ஸ்டெப் வச்சு தான் நடந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி காலில் அவருக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால தான் அப்படி நடந்துகிட்டு இருக்காரு. செத்ரோன்ஸோடைய காலில் ஒரு பெல்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பெல்ட் பார்த்திங்கன்னா காலை நவல விடாமல் இருக்கும். ஸோ அப்படி தான் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டார், பார்க்கவே பரிதாபமாக இருக்குல்ல. கூடிய சீக்கிரம் இன்ஜுரிலாம் கியூர் ஆகி ரெஸ்லிங் பண்ண வரட்டு. அதே மாதிரி நாளைக்கு இப்போ நடக்க போகிற ரால் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது. இதில் வெற்றி பெறவங்களுக்கு நியூ டே வெர்சஸ் LWO வெர்சஸ் கிரீட் பிரதர்ஸ், இதில் வெற்றி பெறவங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அன்னதர் ஒன் மோர் டைம் ஷேமஸுக்கும் மிரோக்கும், அதாவது ரோஹிதேவுக்கும் அகெயின் ஒன் மோர் டைம் ஒரு மேட்சை இந்த வாரம் ரால கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் லைரா வெல்கேரியா பெக்கிலேஜுக்குள்ளே சம்மர்ஸ்லாம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடக்க போகுது. அண்ட் காய்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் ஸ்டோரி அண்ட் கேரிங் கிராஸ் வெர்சஸ் சாமி ஜெயினுக்கான ஸ்டோரி எண்டிங் இந்த வாரம் ரால முடிய போகுது. ஏன்னா இந்த வாரம் ரால பார்த்தீங்கன்னா கேரிங் கிராஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிற சிஎம் பாங் இந்த வாரம் ராக்கு வர போகிறாரு. குந்தரை பற்றி முக்கியமான ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. அண்ட் முக்கியமான விஷயம், உங்கள் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் திஸ் வீக் மண்டே நைட் ராக்கு வர போகிறாரு. அண்ட் காய்ஸ், இந்த வாரம் ராக்கு பால் ஹேமனும் வராரு. என்னை விட்டு எதுக்குடா பிரிஞ்ச பால், உன்னை பார்த்து பக்குவமாக கைப்படாமல் வச்சுருந்தேனடா, ஏன்டா இப்படி கைப்பட்டு நாரி போயிட்ட வீணா போனவனே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமனை பார்த்து இந்த வாரம் ரால கேட்கலாம். காய்ஸ், இந்த வாரம் ரால ரோமனுக்கும் பாலுக்குமான ஒரு செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் பால் ஹேமன் இந்த வாரம் ரோமன் கையால் ஒரு பிரசாதத்தை வாங்குவார் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.